உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று அதிமுகவினரை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று 4வது நாளாக நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா சந்தித்தார். அப்போது கட்சிக்கு எதிரான விஷம பிரச்சாரங்களை முறியடிக்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தல் வெற்றிக்கு ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டதாக தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர். எப்படி அம்மா அவர்கள் சிறப்பாக இந்த கழகத்தை வழிநடத்துகிறார்கள், அதுபோல சின்னம்மா அவர்களும் இன்றைக்கு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். மறைந்து மறையால் மக்கள் மனதில் ஈங்காடப்பட்டுக்கின்ற மாவட்ட தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை பட்டி தொட்டிகள் எல்லாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். நலத்திட்டங்கள், ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். புரட்சித் தலைவி அம்மாவின் திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும். அதேபோல கழகத்தினுடைய வெற்றிக்கு உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து நிர்வாகமும் பாடுபட வேண்டும். கழக வளர்ச்சிக்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும். அது மாதிரி சூது மதியாரின் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும், விஷம பிரச்சாரத்தை முறியடித்து வெற்றி பெற வேண்டும். அப்படி பல்வேறு ஆலோசனைகளை எங்கள் சின்னம்மா அவர்கள் வழங்கினார்கள். முன்னதாக கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த சசிகலாவை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட அமைச்சர்கள் வரவேற்றனர். கட்சி நிர்வாகிகளை சந்தித்த பின்னர் வெளியே வந்த சசிகலா அங்கு காத்திருந்த ஸ்ரீபெரும்புதூரை சேர்ந்த ராஜேஷ் நந்தினி தம்பதியினரின் குழந்தைக்கு ஜெயலலிதா என பெயர் சூட்டினார்.